கோயிலுக்கு தொட்டி காவடி எடுக்கிறீங்க அப்படியே தூக்கி போறீங்க. அதில் வாலிபன் நான் தெரியாம வந்து நான் போனதுக்கு அப்புறம் ஊர்ல எதுவும் பிரச்சனைங்க ஆளு ஊறாங்க. ரேஷன் கடையில இல்லையா அரிசி விடுறாங்க. பொம்பளை கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் பச்சியா சரியா சரியா மானே மயிலே உறங்கும் குயிலே எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேன் சின்ன ராசா கல்யாணம் கச்சேரி பாட முடியாது ஏத்தி வச்சேன் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேன் சின்ன ராசா. ஏதோ மோகம் நேத்து வர குளிக்கலையே பாத்ரூம்கள் தண்ணி வரலையே சரி ஐயோ நேத்து நீ குளிக்கல நாங்களா கிடைச்சோம். என்ன சொல்ல வர நீ என்ன சொல்ற? என்ன எத்தனையோ பொம்பளைய நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒன்னே மாதிரி 2 லிட்டர் கிரைண்டர் நான் பார்த்தது. கிரைண்டர்லனா நீ திங்க முடியாது. நீங்க கிரைண்டரா இருங்க, நான் பிளக் போர்டா இருக்கேன். பிளக் புகஞ்சிரா பாத்துக்கப்பா. நானும் இப்படி ஒரு ஜோடியை பார்த்ததே இல்லை. யாரு சோனமயனா? நான் தான்டா. இல்ல யானமயன். இன்னும் போலையாவே ஐயா எனக்குள்ள ஒரு ஊதா சட்டை என்ன சட்டை ஓட்டது அந்த பாடி இல்லையா? எடுத்துட்டாங்களா பாடி? ஏய் பேச விட்டு பேசி பரக்கி பயமா நீ பரக்கி பயமா போனே. என்ன பேச விட்டு பேசே? நீ பேச பாடி கிரீன் பேச நான் கேட்டிட்டு இருக்கேமா? உயிரோட இருக்கிற மனுஷன் போய் பாடிங்க. சோசிய சொன்னார். என்ன சொன்னார்? தை 30க்குள்ள என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒரு தேவதை. ஆனா தேவதைன்னு சொன்னா உன்னைய பார்த்தா பூசணி வித மாதிரி இருக்கு. அத்தை தம்பியா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல. சுண்ட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இனிப்பா இருக்கும். நீங்க என்ன செய்றீங்க? மசுறு கொடுக்குறீங்க. நீங்க இப்படி மசுரை போட்டோனே பயந்து பண்ணி எல்லாம் மருதமணி மாதிரி எத்து பொருள் காரண்ட வச்சுக்க. அந்த ஆளை பத்தி இங்க வச்சிட்டு இருக்காங்க. மருதமணியா இருந்தானா யாரா இருந்தானா மூக்க பேத்து போவோம் பேத்து தெரியுமில. அந்த ஆளு எந்த ஆளுன்னு நீ சொன்னேன்னா அப்ப என் மேல உனக்கு எச்சி புத்தி. எச்சி புத்தி உனக்குத்தான் நெச்சி புத்தி வருது. அது சீப்பு சீச்சுக்க. உன் மூஞ்சிய பார்க்கும்போது எனக்கு 25 செருப்பு அடிச்ச மாதிரி. உன் மூஞ்சிய பார்க்கும்போது உனக்கு 50 பச்சை மிளகாயை அரைச்சு வச்சு தேய்ச்ச மாதிரி. உன்னைய பார்க்கும்போது கவட்டுக்குள்ள புசுவான வச்ச. உன்னைய பார்க்கும்போது கவட்டுக்குள்ள புஷ்வடி வச்ச மாதிரி இருக்கு. சரவடி பிடிக்கிறதுன்னு நோத்தா ஈரோடியில வச்சாங்க. பழமொழி பேசி பாப்போம். மானங்கட்ட டூ முண்டை. மானங்கட்ட முண்டைக்கு வான வேடிக்கை போட்டாங்க. நான் சிம்மக்கல் ரோட்ல டம் டம். இந்த பையன் படுத்துக்கிட்டு பார்த்தானா ரேஷன் கடையில அரிசி போலன்னு உரச்சாக்கல உட்காந்தான். சீமக்கருவ தூரு பெருசுன்னு வாழை மட்டையை போட்டு நக்கிட்டு கிடந்தான். பேசிடி முட்டை போட்ட முட்டை ஆம்பளேட் அப்படின்னு அவன் போடுபவன் ஆண். கடையில இருட்டானா லைட். ஐயோ பேசியே சொல்றாங்க. அவனும் வந்தான் கட்டி பிடிக்கல, இவனும் வந்தான். எப்பதான்டா கட்டி பிடிப்பிய? ஏண்டா பூசணி மண்டை விட்டு போடமா? இது எவன் பொண்டாட்டியோ நான் குளிர்காய நினைக்கிறேன். இந்த தவளை மண்டை கள்ளி விறகு ஒடிக்க போனாலாம்.
அது அந்த காலம். கத்தால கல்லி விறகு வளைக்க போனாலும் அங்க 2 பேரும் வீடியோ கால்ல வர சொன்னானா கை தட்டலாம். மூத்திரத்தை குடி உனக்கு புத்தி வரும். அவங்க பிச்சை தின்ன அப்பதான் உனக்கு புத்தி வர வச்சாப்ப அவங்க கை தட்டலாங்க நீ பக்க பக்கம் பாத்துட்டு இருக்கியா? ஏன்டி இதுக்காக அவன் கக்கூசு போற இடத்துல ஆள் போடுறது போய பின்னாடியா பொகரை மூஞ்ச பத்தி ஏற்கனவே புருஷன் கிடைக்காத பொம்பளை போஸ்ட் மரத்துல கட்டி ஏறினான். சொல்லி மறந்துருவேன். ஏன்டா வராத வாங்க பேசுனீங்க இல்ல கேக்குறேன் நீங்க பேசுங்க மேடம். என்ன சும்மா இரு சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே அது கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே தப்பு. அப்படி சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு நெல்லா போட்டாலும் வர முடியும். சோத்ததுக்கு போற நோத்த சூத்த ஏய் என்ன மொட்ட உங்க ஆட்டா கதவை சாத்து எனக்கு மொட்டை நாக்கு மேடம். ஐயோ அப்ப மொட்டைட்ட வரமா பேச்சல அரியக்குடி தூத்துக்குடி அவசரமா ஆண்டியா போடு. கோயில பாக்குற சாமிக்கே வாழைப்பழம் கிடைக்கலையா கோயில பாக்குற பூசைக்கு மந்தம் பழம் கேட்கும். கோயில நேர்ந்துகிட்டு தீச்செடிக்கு எடுக்காத பொம்பள கங்கு வளர்த்ததுல ஏறி உட்கார்ந்தா ஏன் வெந்து போச்சா? நீ வச்சிருக்கிறாய் கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி ஓமுகந்தான் கண்ணே நீ தூங்கையில சின்ன குசுபத்தியே மோகந்தான் மழை வேஞ்சாத்தானே மண் மாசம் பொண்ணு நினைச்சாலே பூவாசந்தான் பாத மேல பூத்தோருப்பி கையில் ரேக போல சேர்ந்துருப்பி ரோசாப்பு சின்ன சோப்பு லக் சோப்பு சின்ன அமன் சோப்பு சாதா சோப்பு முறையில்ல அந்த கம்பெனி சோப்பும் கிடைக்கல திஸ்மின் காதாரா தில் மேரா திஸ் மல்லாரா சரதா புரதா சரதா. நாலு பேரும் விசிட்டிங் கார்டு இருக்காப்பா. எந்த பாட்டு பண்ணாலும் அடிக்கிறாங்க. இந்த உட்கார்ந்து இருக்கேன் அண்ணே கவக்கம் பிறந்த எரிச்சல காப்பாது எடுத்து எரிச்சு மை செட்டு நம்ம ஒரு அண்ணன் தம்பி நக்கல் பண்றீங்க லைட்டா கொடுத்து அண்ணே பிஸ்டன் சரியில்லைங்க. சிங்கப்பூர்ல ஏஆர்எம் கச்சேரிக்கு வரேன் கீபோர்டு வாச்சாரு கைய வச்சுட்டு பத்தி அவன் நக்கல் பண்றாங்க. அருவா இருக்க எப்பா மூஞ்சில அடிச்சு ஆனா நீ ஒண்ணுமே செய்ய வேணாம். தூரத்துல கண்ண கொலையா போன அவுத்து இங்க இருக்கின்ற என் தாய்மார்கள் எல்லாம் பார்த்தேன். அதான் எனக்கு சப்போர்ட்டா பண்றீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா ப்ளீஸ்? கைதட்டுங்க தாய் குழந்தை. வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வதக்கூட எரிஞ்சுக்குவேன். என்ன தட்டாத சமத்தி தட்டாதீங்களா இடிச்சு கொடுக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொரு சித்தனமும் கூட கிளப்பி விட்டேன்னா உன் தொட பொக்கல விழுந்துரும். கைதட்டுங்க ப்ரோ. என்ன சொன்னாலும் செய்வாங்க. டவுசரை கலட்டுங்கடா எவ்ரி மார்னிங். இப்ப சொல்லல நீ தட்ட சொல்லு தாய்மார்களை. என் தாய்குளம்லாம் சேர்ந்து பொம்பளை பிள்ளைக்காண்டி ஒரு கை தட்டி. ஆமா பெரிய பிரசன்ட் நிக்கிற அண்ணே பொம்பளையால தட்டுறது வீட்டுக்காரர் இல்லையானே? என்ன கை தட்டுற? பெரிய டெல்லி அதிபர் மக. நீங்க பெரிய அப்துல் கலாம் பேரு. கிர்னி பழம் வைக்கிற போல மாதிரி கொஞ்சா பழம் வைக்கிற மாதிரி அடிக்கிற அளவுக்கு 3 மணி வரைக்கும் தாண்டி உனக்கு நான் புருஷன். அதுக்கப்புறம் ஓம் புருஷன் போ. சொல்ல மாட்டேன். சாரி நான் நம்பர் 7க்கு பதிலா 5 போட்டேன். நம்பர் பார்த்து போ. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அப்பளம் பொரிக்கிற பொம்பளைக்கு எவ்வளவு ரப்பு இருந்துச்சுன்னா ஆப்ப அடிச்சுட்டு சைடிஸ் திங்காத ஆம்பளைக்கு எவ்வளவு ரப்பு இருக்கும். கோமணம் கட்டுற ஆம்பளைக்கு
உனக்கு இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா 16 முழம் சேலையில மடியில இடுப்புல சொருகி கட்டுற பொம்பளைக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும். அப்படியா? உள்பாவோட கட்டுற பொம்பளைக்கு இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா உள்டவுசர் போடாத ஆம்பளைக்கு எவ்வளவு ரப்பு இருக்கும். சட்டி போடுற உனக்கு இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா நீ ட்ரவுசர் போடலையா? அவங்க என்னமா மிலிட்டரிக்கு போறது மாதிரில போறாங்க. இங்க வர இந்த பிள்ளைகள என்ன பச்ச பிள்ளைல அங்கிட்டு போகடாம பயப்பட்டிட்டு இருக்க. குளூரு அது ஒத்தைய பயந்துக்கிட்டு வந்து உட்காருங்க. இந்த போன ஆளு ஊராமே காலையில உல வைக்கிற ஆளுங்க புருஷன் பட்னியா இல்லாம வேலைக்கு போவாங்க. இது உங்க வீட்டுக்காரனை போய் ஹோட்டல்ல திண்டுக்கங்கன்னு முக்காடை போட்டு படுத்துருங்க. காலையில உழவ போயாக்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். தினமும் நான் குளிச்சு மஞ்சள் பூசி 4 ஆளுக்கெல்லாம் சுப்ரபாதம் சரவண பவன பொட்டு அப்படின்னு சுப்ரபாதம் போட்டு புருஷங்காலி எந்த திசையில கிடக்கணும் கவக்கம் படுத்து கிளச்சு குளிச்சு விட்டு உன் தாலி எடுத்து உன் கண்ணுல நல்லா சப்புன்னு ஒத்திக்கிட்டு உங்க வீட்டுக்கார காலை தொட்டு சாமி ஐயா என்ன ராசா என்னை கட்டின மகாராஜா நீ நல்லா இருக்கணும் 100 வருஷம் அப்படின்னு கும்பிட்டுத்தான் போய் கேசெடுப்ப 10 வைப்புன்னு சொல்ற உம்பளை இருந்தா கைதுக்கு நாடகம் போட்டதே தப்பு. வெட்ட வெளிச்சமா கேட்டா எப்படிதான் ஒத்துக்கிறது? எங்க ஆத்தா பத்தி எங்க ஐயா காலத்துல உழவு வச்சது இன்னும் முக்கால எடுக்கல. இதுங்க செஞ்சுச்சு அந்த காலத்துல. இப்ப செய்ய மாட்டாங்க. இப்ப பொம்பளை ஆளு பெருசுன்னு சொல்லல ஆம்பளை கிளம்பிட்டேன். எப்படி? அவன் தூக்க வரிச்சில அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளு தூக்கத்துல முக்கா போதையில பாத்ரூம் தெரியாம ஒண்ணுக்கு அடிச்சிருக்கேன் முண்டை பீரோ திறந்து கல்யாணத்துக்கு முத கட்டுன பட்டு புடவையெல்லாம் மிதந்து. இப்ப ஆம்பளைதான் உல வைக்கிறேன் தோசை சுட்டு கொடுக்குறேன். நீங்க பொம்பளை என்ன செய்யுங்க? பொம்பளை என்ன பண்ணி தூங்குறாங்க. அவங்க வாய்க்கு வக்கனே ருசியா சமைச்சு தரதுனால நீ தின்னு தைரியமா நெஞ்ச நிமித்திட்டு நடக்கிற. ஆமா வாய்க்கு ருசியா இருக்குன்னு நீங்க முனியாண்டி விழாதுல ஹோட்டல்ல வேலை பார்த்தோம் பொம்பளை. எல்லா பொம்பளையும் வாய்க்கு ருசியாத்த ஒரே விஷயம். பொம்பளை நீ குழம்பு வச்சு உப்பு பாக்குறேன்னு காய்ச்சட்டி குழம்ப காலி பண்ணிடுறேன். கடைசியில வெறும் சட்டியை நக்கிற அளவுக்கு ஆம்பளை வந்துட்டேன். நீ என்ன சாதிச்ச? அவளை குழம்பு டேஸ்டா இருக்குன்னு அர்த்தம். மூக்கதெல்லாம் அரைஞ்சு என்ன டேஸ்டா வச்ச? முப்பத்த ஈரல வச்ச. எத்தனையோ கல்யாண வீட்டுலயும் பாண்டி கோயிலும் பாரி பெரிய பெரிய ஆலயத்துல கெடாவட்டுக்கு சமைச்சு பேர் வாங்குறேன் பாரு ஆம்பளை. ஆம்பளம் கை பக்கமா அப்பா கை ஆம்பளைக்கு கத்து கொடுத்ததே பொம்பளை. ஏன் தாய் பூனை குறுக்க வந்துருச்சு. டைலாக் மறந்து போச்சு. இருக்கா பெண்கள் எதுல சிறந்தவர்கள் என்றால் சமைப்பது. 2வது 10 மாசம் சுமந்து எங்களை பெற்றெடுத்த தாய். உங்களை நான் மதிக்கிறேன். ஆனா திஸ் ஓனா மண்டைய நான் உன்னை மதிக்க மாட்டேன். நான் உன்னை மண்டைய கரையான் கரைச்சிருக்கு. ஏதோ நீ இன்னைக்கு என்னமோ சொந்த மசாலா வந்துட்ட. இல்லாட்டா 2 முளத்துல ஒட்டு மதுரை 800 ரூபாய்க்கு வாங்கிட்டு வச்சு மினுக்கு ஆத்தாடி இந்த உடம்பு. ஏன் ஆம்பளை இந்த உலகத்துல என்னத்த சாதிக்கல? எவ்வளவு சாதனை பண்ணிருக்கேன். சாதனை அதிகம் தான். ஓடுற டவுன் பஸ் திகுத்துன்னு ஓடி போய் கம்பி புடுங்கி விழுந்து மூக்காந்தல்ல அடிபட்டு வீட்டுக்கு வரானே அது சாதனை இல்லையா? குடிச்சாலும் ஸ்டெப்பு போய் ஸ்டெப்பு வச்சு சாக்கடையில டம்முன்னு விழுந்து சேத்தோட வந்துட்டு கதவை தட்டி வீட்டுக்குள்ள போகும்போது தெரியும் அவ வீடு 8ஆம் நம்பர் இவன் போனது 5ஆம் நம்பர். விளக்க மாத்த அடி வாங்கிட்டு வரானே இது சாதனை இல்லையா? எப்படி உயர்த்துற மாதிரி உயர்த்தி போட்டு கவுத்து போடுறேன். புல்லட்ல 4 லிட்டர் போட்டு கமுதி வரைக்கும் போக நினைக்கிறானே இடவுல தள்ளிட்டு போறானே அது சாதனை இல்லையா? எப்ப நீ டைலாக் பூதி விட்டுறான். இப்ப நீ கட்டி பிடிக்கிறதும் சாதனை தான்டா. அவனுக்கு பொண்டாட்டி நினைப்பு வந்துருச்சு. அதை நான் கட்டி பிடிச்சு நான் புருஷன் புதுக்கோட்டையில அறுவாட்டை வெட்டுவாங்க. நீ வாழ நீங்க என்ன சாதிச்சீங்க சொல்லுங்க மேடம். உங்களை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கத்திக்க இருந்தா அருங்க 10 மாதம் தான் எல்லாரும் பேக்குறீங்க. அவ
வாய மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பள்ளிக்கூடத்துக்கு போற அட்டென்ஷன் அப்படி நிக்கிறதுக்கு பேசுங்க எனக்கு இன்ட்ரோல் நீங்க நான் பேசும்போது நீங்க குறுக்க வரல நீங்க பேசும்போது நான் எதுக்கு வரணும் அதே ஆம்பளை வீரத்தமிழ கை தட்டில் ஆம்பளை பழம் தூக்கிட்டு போயிருக்கு ஆம்பளை பழம் தூக்கிட்டு போனா சப்போர்ட்டுக்கு நீங்க 4 பேரும் இருக்கீங்க எல்லாரும் இறங்கிட்டு பருப்பு வேகாது படம் போடாது பொம்பளை போன் சொல்லியே பேசிட்டு இருக்கீங்க பொம்பளை இல்லாம நீ என்ன பண்ண போற என்ன பண்ண முடியும்னா அப்புறம் உனக்கு மெசேஜ் பண்றது யாரு தம்பி நீங்க வாட்டுக்கு நாளைக்கு டீச்சர்கிட்ட போயிட்டு நீங்க வாட்டு டப்பா முத்து மேடையில ஆண்டாயின்னு செய்யக்கூடாது வேண பெரட்டோட பார்த்தாங்க அது தெரியுமா முதல் சாதனை அருமையான தம்பி அந்த தம்பி நம்பர் இருந்தா வாங்க கம்முன்னு மிதிச்சு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நெளிக்கிறான் பாரு தம்பி எப்ப பார்த்தாலும் என்னடா சித்திரமா கடிச்ச மாதிரி படக்கு படக்கு எடுத்துக்கிறேன் அப்பதான் தூக்கம் வராதுன்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க இவ்வளவு சாதனை பண்ணிட்டு இருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க நீ என்ன பார்த்தாலும் பொம்பளை குறை சொல்லிட்டே இருக்கிறதா உன் பொழப்பேன் பொம்பளை இருக்கிறதுனால உன் பொழப்பு வீச்சம் இல்லன்னா உன் பொழப்பு மோச்சம் நடக்க வச்சுக்க பொம்பளை இல்லாட்ட என்ன மருதமணி வெள்ளிச்சாவா வரமாட்டானா எதுக்கு எதுக்கு சும்மா வீட்டுக்கு விறகு வெட்டுறதுக்கு சிலிண்டர் வாங்கி போறதுக்கு 5 வாரம் சிங்கம் ஜெரிக்குது எங்க என்ன சிங்கம் கூட அட்டச்சாச்சு உட்கார்ந்துருக்கேன் எத்தனை பொம்பளைகளை ஒரு ஆம்பளை நாங்க காதல் லேடிஸா நாங்க காதல் பண்ணினாலும் உங்களை கல்யாணம் பண்ணினாலும் ஆனா அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் பண்ணினாலும் ரீசார்ஜ் பண்றது நாங்க தான் கை தட்டலாம் அந்த செவத்துல சாஞ்சிருக்க ரீசார்ஜ் பண்ணிட்டு அவங்க செல்ல பேலன்ஸ் இல்லாம நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க சிரிப்பா பாரு அவன் காலில் மண்ணெல்லாம் எடுத்து வெள்ளி செவ்வா கும்பிட்டு பூசு குத்தி வரும் என்ன பண்றது உலகத்துல ஆண் பெண் டீ கடை பண்ணு பூசணம் புத்துறாம ஆமா உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஆளும் பன் டீ குடிக்காத ஆள்ல இருக்க முடியாது ஆனா மேடைக்கு நகைச்சுவைக்காக நான் பேசுறேன் தாய்மார்கள் இல்லாட்ட நாங்கெல்லாம் கிடையாது சொல்லு 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 வேற அப்பப்ப தூக்க வரிசையில பேசிக்கிட்டு இருக்காரு நான் என்ன செய்வேன் இன்னும் கோடாங்கி சீன்லாம் இருக்கு நீங்க இருக்கிற இந்த 10-20 பேர் போயிடாதீங்க நான் வரும்போதே நாடகம் வேணும் புதுக்கோட்டையில இருந்து வரணும் பாவம் அங்க இருந்து வரும்போது நான் திருமங்குளத்துல டீ சாப்பிடும் போது நான் ஏன் தொட்டியப்பட்டி நாடகத்துக்கு போறேன்னு சொன்னேன் திருமங்குளத்திலே இந்த ஊரை பத்தி சொன்னாங்க அந்த ஊர் வந்து அன்பான ஊர் ஏதாவது ஒண்ணுன்னா ஒற்றுமையா சேர்ந்துக்குவாங்க ஆனா சொல்வாக்கு தவற மாட்டாங்க தொட்டியப்பட்டிக்காரங்கன்னு சொன்னாங்க அது நாங்க 70 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கோம் நாங்க உங்க ஊருக்கு வந்ததில்ல நீங்க எப்படி உங்க பழக்க வழக்கமோ எங்களுக்கு தெரியாது ஏதோ இங்க வந்துட்டோம் அதுக்கு மேல டைலாக்க மறந்துட்டேன் இல்ல வந்துட்டோம் அந்த சுத்துப்பட்டி உங்களை பத்தி பெருமையா சொல்றத நான் நம்பணும்னா இந்த நாடகம் பேச வந்தாலும் 5 பேரு எங்க இருந்தாலும் இங்க வாங்க பேசுன தொகையை நீங்க கொடுத்துட்டீங்க நான் உங்க ஊரு எல்லையில இருந்தேன் அவ 2 பேரும் இங்க உட்காந்து நாடகம் பார்க்கல நான் 12 கரும்பு இருக்கு இதை எவன் கொடுக்கணும் உருவிட்டு போயிட்டாங்கன்னா போச்சே நாளைக்கு நன்கொடை கொடுத்தவெல்லாம் கேட்பாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா கரும்புக்கு பதிலா விறகு வெட்டி எங்க ஊர்ல ஒரு ஆளு இருட்டுல அப்படி சிரிக்க முடியல பொண்டாட்டி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கு அடுப்பு தோண்டி இருக்கேன் அப்ப பொண்டாட்டி சொல்லியிருக்கு எங்க நான் கோலம் போடுற வரைக்கும் சும்மா தானே இருக்கேன் கரும்பு தின்னு சொன்ன உடனே முண்டை புளி தோண்ட கடப்பா எடுத்து கடிச்சு அடிக்க முடிஞ்சிச்சா இதெல்லாம் காமெடியை புதி ஒன்றான நகைச்சுவை கிடத்து விடுறாளே அதனால இந்த இடத்துல உங்களை பார்த்தவனே எனக்கு வந்து ஆட்டம் வருது எனக்கு மூத்திரம் வருது உங்களை பார்த்தோன்னே ஆட்டம் வருது உனக்கு 108 வருது எடுத்து அதுக்கு மேல பாட்டு தெரியாது அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா உன்னை தொட்டா மட்டும் பட்டுக்கிறோமா உன்னை தொட்டா மட்டும் பட்டுக்கிறோமா அண்ணே அப்படி கூட இது நம்மள மாதிரி புதுசுதான் தாய்
சிஸ்டரை வச்சு செக் பண்ணி அவ அதே வோல்டேஜ் கொடுக்குறானே 2024 வேண்டாம். அது மாத்திரம் எனக்கு நரம்பு தெளிச்சுடா அதை நடிங்கிருச்சு கட்டி பிடிச்சேன். நல்லா இருக்குண்ணே, இன்னொரு வாட்டி கட்டி பிடிப்பேன். எப்பதான் கட்டி பிடிப்பேன், இப்பதான் கட்டி பிடிச்சிருக்கேன். இப்பதான் நாடகத்துக்கே நீ வர, கதையே இப்பதான் ஆரம்பம். அண்ணே இவன் மூஞ்சில முடிச்சா எங்கனையாவது முச்சந்தில டீ கடை நல்லா மத்து கிணறுல பிறண்டு கிடந்த ஆமை மாதிரி இருந்துக்கிட்டு. நீ விளக்கம் போது கட்டையில அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன்டா, நீ கட்டி பிடிடா. சாலையில 2 மரம் சரக்கான சாலையில 2 மரம் நீ மிஷினை தூக்கிட்டு போ, இல்லைன்னா ஒரே அடியாச்சு நொறுக்கி போடுவேன். எதுக்கு எடுத்தாலும் என்னமோ நட்டுவாக்களி கொட்டின மாதிரி. எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிச்சு ஏடா ரொமான்ஸ் பண்ணிட்டு பார்த்தா கழுத்தை பிடிச்சிக்கணும். போகடா நீங்க உங்க காதல் ரவுடி முண்டாடா ரொமான்ஸ் பண்றேன், கழுத்தை பிடிச்சி கொஞ்ச நேரத்துல சங்கு வச்சிருக்கேன். ஏன் நாய் இல்ல, இது எந்த பொம்பளை பார்த்த வேலை? இப்படி ஒரு சிரிப்பை நான் அந்த தமிழ்நாட்டிலே பார்க்கலடா. ஆத்தா 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 10 மணிக்கு பஞ்சு கொடியே வா, வாச ரோசாவே வா. என்னடா குளிருதா? எலி அடிக்க வச்சனே, எலி நல்லா விழுந்துருச்சு. ஒத்திப்போம் ஒத்திப்போம் கொஞ்சம் ஓரமா ஒத்திப்போம். சாந்தமா வண்டி வருது கட்டுன கோட்டை ஒண்ணு அதை கட்டிட்டாக்க இந்து காவலுக்கு. சக்கமா சக்கமா நீ சொல்ல, சக்கமா சக்கமா நீ சொல்லமா. பாத்திரத்துக்கு பேரு கட்ட இவன் லவ் பண்ண வந்தானா இல்ல சாமியாட வந்தானான்னு தெரியல. கொடுமாடாதனா. பாடு பாடு. அவதான நாடகம் பேச வந்தவன். 2000 அத்தி செல்லாத நோட்டை கொடுக்க பாக்குறேன். காட்டு ரோசா காட்டு ரோசா மாடி முள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி முள்ள காட்டு ரோசா. ஜில் ஜங் ஜங். ஏன்னா அவன் வந்து திரு கொண்டு போனேன், இன்னுமே கட்டி பிடிச்சா அவன் கூட பெட்டியை சாச்சு போட்டு கூட வருவேன். ஏன்னா பெத்த ஓக்கல் பையன் மருதங்குடி அழகு மையனோட சேர்ந்தேன். அதனால என்ன கோடாங்கி சீனா இருக்கு.
டொம்மு டொம்முன்னு அடிச்சு ஏழை உதயமன் அண்ணே இன்னும் பாக்கி சித்தியெல்லாம் இருக்கு ஆக்கிறதுக்கு நேரம் இல்லாம தெரிவாங்க. தம்பி அண்ணே இப்ப தாண்டா ஏன்னா எங்க ஆத்தா எனக்காக ராம்நாடு அம்சிக்கரையில் அர்ஜுலேன்னு ஒரு என் வாழ்க்கையிலேயே எந்த பிள்ளையும் எனக்கு கிடைக்கல, எந்த பிள்ளையும் எனக்கு கல்யாணம் பண்ண வரல. சீக்கு வந்த ஜக்கால்த்தி மாலா இருக்கும் எனக்கு குழுவுன்னா என்ன மாதிரி நாடத்துக்கு ஒரு வீட்டு இருக்க ஒரு தடவை தான் சொல்லுவேன். மத்தியாங்க ஐயா லவ் லெட்டர் தொலைச்சிட்டாப்ல. அப்பா அப்பதான் தொலைச்சிட்டாப்ல. நீங்க எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப கலரா இருக்கீங்க. என்ன ஒன்னே பாக்க நான் நீ உங்கன்னு பரவாயில்ல மருதம் பண்ணி கண்ணலாம் எனக்கு வர மாட்டேங்குது. என் செல்ல இல்ல, என் பட்டு இல்ல, என் புச்சு குட்டி இல்ல, இன்னொரு வாட்டி கட்டி போடுறான். அதனால நான் வாழ்க்கையில எத்தனையே பெண்கள் ஒரு ரூபாய்க்கு விட்டேன். அவன் அப்படித்தான், அவன் வருவேன் நமக்காக அவன் தகடு கூட வைப்பேன். ஏய் சொல்றது மட்டும் கேளு, அப்புறம் நான் விட்டு போயிருக்கேன். காலைல அப்புறம் சம்பளம் மொத்தம் புதுசுட்டு வாங்க. அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்த கல்கணும் சாரி. அதனால ரொம்ப வெட்டிக்காரன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு 500 ஆண்டு இல்லவா? என்னது முதல்ல அவனை பார்த்தா நான் அசந்து போனான். அந்த பாட்டை அப்படித்தானே பாடுவாங்க. எந்த இதுக்கு எந்த பாட்டு மத்திய ரொமான்ஸ் பண்றேன் கொண்டு வந்து வெடிய வச்சுட்டேன். நாங்க வர்றாங்க 4 பேரு. அவங்க நம்ம கல்யாணத்துக்கு இலை உரன்னு கூப்பிடாத இலையே போட்டுருவாங்க. அவங்க வந்து கல்யாண வீட்டுல வந்து ரயில் ஓட்டி விளையாண்டு கல்யாணத்தை கட்டு விட்டு போவாங்க. என்ன அற்புதமான ஒரு உடம்பு பூராமே சொந்த பேர் பாக்ஸா. இதெல்லாம் உண்மையிலே 2024 நடந்துரும்னு எனக்கு பயமா இருக்கு. உங்களை மனசார உங்க பேரு என்ன? குஜிதா கோழி மண்டை. ஏன் பாரா யூடியூப் உன் பேர் கோல்கட்டிப்பா. உன் பேர் என்ன? அருமையான பேர். விளக்கிட்டாலும் புழு டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா, ரொம்ப வெயிட்டான காதலப்பா. எத்தனை அஸ்பரிக்கா கிஸ்பரிக்கா இங்கிட்டு வாக்கா. அதுக்கு மேல பாட்டு தெரியாது. லாலா குட்டோல் கெப்பிம்மா கண்ணே கண்ணம்மா மழை இருக்கிற கைய பாரம்மா என்னெல்லாம் விளக்கு எரியுமா கண்ணை கங்கம்மா இடுப்ப சுத்தி பிரிச்சு பாருமா. என்ன பாடனால எப்படி சமாளிக்கிறேன்னு உண்மை தான் சொல்றாங்க. அதே உண்மை. சமாளிக்க தெரியாத எந்த சபைக்கும் போக கூடாது. ஒழுங்க பெத்த தாய் சொல்ல கேட்டு சமைச்சு பழகாத எந்த பொம்பளையும் அடுத்த வாக்கப்பட்டு போக கூடாது. இரியே இருக்கு கைதட்டவே மாட்டீங்களே. தாண்டி என்ன உடம்பி அது உடம்புலடா. அதுல யானையில பாதி பேசாம என்ன உடம்பு. அதான் இவன் பத்தி உங்களுக்கு தெரியல. பெட்டிக்கானே
தீபாவளிக்கு சவுளி எடுத்திருக்கேன். என் வீட்டுக்கார அம்மாவுக்கு நைட்டி, மேட்சுக்கு ஜாக்கெட்டு, சேலை, கொலுசு, மிஞ்சி எல்லாம் மூக்குத்தி எல்லாம் எடுத்திருக்கேன். எடுத்து மகனுக்கு கெவுன்லாம் எடுத்தேன். இவனுக்கு எல்லா கடையிலையும் பாவம் வேட்டி சட்டை எடுத்திருக்கேன். முண்டை சட்டி கிடைக்கல அவனுக்கு. இவனும் ஒவ்வொரு கடையா போயிருக்கேன். இவன் சைஸே இல்லை, 170 கடைதான் கிடைக்காம அங்கிட்டு ஒரு ஆளு யூரியா போட்டு இருந்திருக்காரு. போய் யூரியா போட்டுக்கிட்டு அந்த சாக்க உதவி வந்து டெய்லரை தைக்க சொல்லிட்டாங்கப்பா. கொண்டு வந்து அதை போட்டுக்கிட்டு தீபாவளிக்கு வெடி ஓட்டிருக்கேன். முண்டை குசை போட்டு கிழிஞ்சு அவமானம் தேவையா? என்ன மூஞ்சி இப்படி போச்சு? அப்படி குசு போட்டு கிளம்பிட்டான். தங்கம் பழுக்க காய போட்டு ஒருத்தனை இழுக்க போறேன். இன்னும் ஆறாம 3 வருஷம் அப்படி கெட்ட போறேன். அதுக்குள்ள ரைடு வந்துருச்சு. நம்ம எப்படி அவனை போட்டு விட்டேன். உள்ளூர்காரெல்லாம் நான் காவல்துறை நினைச்சு பயன்படுறேன். அதனால உங்களை மனசார நான் வெள்ளி சவா மண்டி ஓட்டு. ஏன் ஊதுபதி சூடமா பார்த்து இவன் நான் உன்னை கல்யாணம் பண்ண போது அழுகாதடி. சீல நான் தானே அழுகு, நீ என்ன? சரி சரி, 2 பேரும் சேர்ந்து புடிச்சு. ஏய் கள்ளி சட்டி போடலையா? மணிகண்டா எப்படி கண்டுபிடிச்ச மச்சான்? நீ ரொம்ப நீ நல்லவனா கெட்டவனானே? நல்லவேன்னு சொல்றாங்கள. ஐயோ நாய் ஓன மாதிரி வாய திறக்காம பாருங்க. காலமாடு மோத்திரத்தை குடிக்குதோ? ஓட விட்டு வைக்கிற நீ அது காக்கலாம். அது காய எடுத்துருக்காங்க, சாம்பல போடாம அவனை எந்திரிக்க முடியல, சேருக்குள்ள மாட்டிக்கிட்டேன். இப்படி அதனால நீங்க மாத்திரத்தை எடுத்துக்கல. எதுவும் 100 ஆண்டு காலம் வளரணும். நான் சொல்ல போற வார்த்தையை கேட்டு நீங்க அதிர்ச்சியா கூடாது. சொன்னா தானடா சொல்லி தொலை. முதல்ல சாமியை கும்பிட்டு சொல்றேன். சொல்லு. கலிச்சேரி காளிமுனி சொல்லு சொல்லு. ராக்காயி ஏன்டா தூங்குற சாமியெல்லாம் எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்க? எந்த ஒரே வரக்கூடாது புள்ள. பத்தியா அந்த குட்டி யானையில கால் எடுத்து வச்சிருக்கேன். எப்சி வந்தா நீ டயர் இரு தேஞ்சு போச்சுன்னா மணிகண்டன் டயரை போட்டு ஓட்டணும். அதுக்கு ஏன் டயர் ஸ்டார்ட் பண்ணுவாப்பா? ஸ்டார்ட் பண்ணுங்களே. என்னப்பா இப்படி ஆரம்பிச்சிட்ட? எடுக்கும் போதே அபாய வண்டி எடுக்கும் போதே இப்படி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, உன்னை தொட்டா என்ன நிலைமைன்னு ஜாதகத்தை கணிச்சு அடிச்சிருக்கேன். சங்கு ஊதிட்டேன் அப்பே. அந்த பயம் இருக்கட்டும். ஐ லவ் யூ. அது என்னப்பா வெதர்ல கட்டணம் கொடுத்துட்டா? என்னாச்சு? இல்ல நீ லவ் சொன்ன அது அவதான்டா சொல்லணும். நீ என்ன உனக்கு சொல்ல? பொம்பளை அதிர்ச்சி ஆகுன்னு அவன் ஆயிட்டேன். நீங்க காலை வச்சுக்கிட்டு சிரிக்கிறீங்களே, பறிச்ச புடுப்புணுன்னு எழுதுறீங்க. உங்க மேல சீன் வருது. உண்மையிலே அந்த ஊதா பையன் போட்டிருக்க பையன் நல்ல பையன் தெரியுமா? இன்னொருத்தன் போன் நம்பர் கேட்டதுக்கு நீ கொடுக்காத, அவங்க கூட சேராதேன்னு சொன்னான். கட்ட ரோக்கரா வரேன். ராதா இப்படி எல்லாம் லவ் சொல்லக்கூடாது. நல்லா ரொமான்ஸா பொறுமையா மெதுவா அப்படி தோல்ல கைய போட்டு கண்ணத்தை பிடிச்சு கிள்ளி அப்படி சொல்லணும். அதுக்கு நான் உனக்கு நீ செஞ்சு வரட்டுமா? வர வேணாம். கண்ணே என் மயிலே மணிங்கதான் இருக்கேன். என் அம்மாஜி காக்காயே, என் ஒத்தக்கால கொக்கு, என் சின்ன தவளையே, என் மாட்டு செவரொட்டிய, என் ஒத்தக்கால ஆட்டு இளங்கொடியே, என் இஞ்சி மரப்பாவே. என்ன கால்நடை பண்ணையோட பழக்கம் வச்சிருக்கேன். பெட்டி கடை வச்சிருக்கேன்ப்பா. வா உன்னை வர்ணிக்கிறேன். நல்லா வர்ணிச்ச போ. என்ன பிரச்சனையா? நீர் பிரச்சனையா? ஊரு பிரச்சனையா?
2024 டைலாக் அரே என்னடா நீ அப்பயும் மாதிரி 2 பேர்த்த டவுன் பஸ்ல கூட்டு போற மாதிரி எத்தனை முட்டாங்க பேண்ட்ல மூத்திர கவுச்சி அடிக்க அவங்க நெளிச்சு மூச்சு விட முடியல கசாடா அண்ணே உனக்கு கல்யாணம் ஆகி புள்ள பிறந்துச்சுன்னா நான் கிளுகிழப்பு வாங்கிட்டு வரேன்னே. என்னப்பா கிளுகிழப்பு வாங்கிட்டு வரவனா இந்த பிள்ளையும் சேர்த்து கிளுகிழு ஓட்டி. அதனால நம்ம கல்யாணம் என்னைக்கு வைப்போம்? அம்மாவாசையில் வை. அம்மாவாசை கல்யாணம் வைப்பாங்களா? நம்ம கல்யாணத்தை ஓடுற ட்ரெயின்ல வைப்போம். அப்பதான் நீ பாசியா வரணும், அப்ப நான் சம்சாயா வரணும். அப்போதான் நிறைய சாப்பிட முடியும். சம்சாலே மணிகண்டா அண்ணே கை எடுத்து பாய். என்ன பண்ணுவேன் நடையா பாரு. அவசரமா அப்படி திரும்பி மரத்துல அடிக்கணுங்க. நமது கல்யாணம் எந்த இடத்துல மணிகண்டா? அண்ணே சுடுகாட்டுல தான் வேற. ஏன்னா நான் போனா இருக்கியா வந்தேன். உனக்கு கல்யாணத்தன்னைக்கு என்னடா எடுத்து கொடுக்க? சொர்க்கத்துல முதல் ஒரு போர்வை எடுத்து கொடுப்போம். ஏன்னா நடுங்குதான். நம்மளுக்கு 2 புள்ள பிறக்கும்னு சோசியர் சொன்னாங்க. அடி நாடு மாதிரி அவன மாதிரி ஒரு புள்ள, மருதுமணி மாதிரி ஒரு புள்ள. அவன் கரும்பு கட்ட தூக்குவேன், அவன் கரும்பையே தூக்குவேன். இந்த மாதிரி எப்படி மடக்கிருக்க அவன் மடக்கிறது எனக்கு தெரியும். கவலை வெட்டி வைப்பேன். அவன் 2 பேரும் எப்படி உட்காந்து காலாட்டிய முடியும் பத்தியா? குருகானே நீ கேளு. அவன் எப்படி ஆத்து அவன் பருவு இவங்க கெட்டு போவாங்க. போமாங்க. நீ யாரும் தெரியாது, நான் யாருக்கு. அதனால காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி நாசமா போங்க. ஒரு வியாபாரி மாதிரி படாக்கு படாக்குன்னு. அதனால எப்படி காதல் பண்ண போறேன்? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சாபம் விட்டுட்டே இருக்கணும். என்ன காரணம்? இங்க வாங்க, உனக்கு லேசா எச்சு குத்தி இருக்கும் போல இரு. இந்த மேடைக்காகத்தே உன்னை காதல் பண்றேன். அதே நோக்கத்தோட வண்டியில ஏறிடாத. சொல்லு. என் டிரைவர் மோசமான நேர விருதுநகர் போச்சுன்னா விருதாச்சலம் போவேன். அன்னைக்கு ஒரு நாள் துவர முடிச்சுக்கிட்டே போச்சுன்னேன். எப்படி யூட்டன் எடுத்துருக்கேன் போய் பாக்குறேன். ராமேஸ்வரம் கடலுக்கு கொண்டு வைக்க அம்மாய் நினைச்சு அலசுறதுக்குடா. கெட்ட வயலுக்கு அவங்க 2 பேரும் உள்ள ஒரு கண்ட்ரைட் இருப்பாரு. அவர் எதிர்த்தையும் நாற்காலிலே உட்காரு. சிரிக்கிறார். அவருக்கு சேரு மாட்டிக்கிறார். எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன்? சொல்லு காதல சொல்லு. கண்ணுல பால அப்புறம் என்ன பாடல்? அந்த பாட்டுலடா கமலஹாசன் பாட்டு நினைச்சிட்டேன். கண்மணி அன்போடு காதல் நான் எழுத லெட்டர். இது பாட்டானே. கண்ணுல பாழம் ஊத்த வந்த கண்ணம்மா நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மாறே மத்தார கூடி வந்த தேனே
உங்களுக்கு அப்படியே எனக்கு தான் ஆசையா இருக்கு. காதல் சொல்லவா? காதல் பிசாசு காதல் ஈதோ சபிக்கு என் பருவாயில்லை பருவாயில்லை பருவாயில்லை. யாருக்கு பருவ இல்லை? உங்களை பார்க்கும்போது கிராமத்து காதல். ஒரு மண்ணெடுத்து தாமரவரனை தண்ணியை விட்டு நேரம் இரவு 2:15 இன்னும் 15 நிமிடங்களில் முடிவடைந்து நேரமாகி விட்டது. மறி குழந்தை ஏ மல்லிகைப்பூவே, மாமி மக பிடிக்கலையா? சொல்லு சொல்லு, பல்ல பாரு எப்படி இருக்குன்னு. ஓ மஞ்ச மர மணி இல்லையா? வந்து நில்லு மறி குழந்தை மாமி மக பிடிக்கலையா? சொல்லு சொல்லு. ஓ மஞ்ச மர மணி இல்லையா? வந்து நில்லு ஏ மறி குழந்தை. என்னாச்சு? கரண்ட் அடிச்சிருச்சா? 10 பேரை பட்டதும் பட்டதும் தன்னை கூட தூக்கி நான் தனியாக போகும்போது துணையாக பின்னணியோ வரும்போது தன்னை கூட தூக்கி நான் தனியாக போகும்போது துணையாக பின்னணியோ வரும்போது மனசு வாங்குதையா? ஓ பிரிவு சிறப்புக்குதையா? ஓ பேரில மசர போக்குதையா? மறி குழந்தை ஏ மல்லிகைப்பூவே, மாமி மக பிடிக்கலையா? சொல்லு சொல்லு. ஓ மஞ்ச மர வழி இல்லையா? வந்து நில்லு மறி குழந்தை. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன். போயிடாதீங்க, கோடாங்கி வரேன். அன்பா சொன்னீங்க இல்ல போயிட்டு வாங்கன்னு அந்த நன்றி. ஆ